எண்ணங்கள் செயலாகின்றன, செயல்கள் பழக்கமாகின்றன, பழக்கங்கள் வழக்கமாகின்றன, வழக்கங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. ரொம்ப அழகான ஒரு வரிகள். எண்ணங்கள் இல்லையா? இங்கே நீங்கள் நாளைக்கு உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை அப்ரோச் பண்ண போகிறீங்க. இந்த பப்ளிக் எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போது ஃபியரோடு நீங்கள் போனீங்கன்னா மார்க்கு குறைஞ்சிடும். கான்ஃபிடென்ஸோடு போனால் மார்க்கு அதிகரிக்கும். ஏன்னா கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணங்கள் உங்களுடைய மெமரி பவரை 30ல் இருந்து 40% அதிகரிக்கும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நாளைக்கு உங்களுடைய ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போது பயத்தை வீட்டில் வச்சுட்டு கான்ஃபிடென்ஸை எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை நம்ம நாளைக்கு எழுதக்கூடிய பேப்பரில் தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அது ஆல்ரெடி தீர்மானித்தது தான். கரெக்ட். இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க், இவ்வளவு நாட்கள் நீங்கள் கடினமாக உழைச்ச அந்த விஷயங்கள் நாளைக்கு பேப்பரில் தெரிய போகுது. லேட் நைட் ஸ்லீப் தெரிய போகுது. சில நேரங்களில் சில சந்தோஷங்கள், சில சாக்ரிஃபைசஸ் நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் தெரிய போகுது. அதனால் எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ஸாக போங்க. எப்போவுமே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது எக்ஸாம் நான் ரொம்ப சூப்பராக எழுத போகிறேன், எல்லா கேள்விகளும் எனக்கு தெரிய போகுது, நான் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நல்லாவே கொடுத்துருக்கேன், நான் என்ன நம்புகிறேன், பேப்பரை பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல, பேப்பர் தான் என்னை பார்த்து பயப்பட போகுது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக நான் எழுத போகிறேன். அவ்வளவுதாங்க. இந்த விஷயத்தோட உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் அப்ரோச் பண்ணாங்க. இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான். ஏன்னா டாப்பர்ஸ் எக்ஸாம் ஹாலில் தான் தீர்மானம் ஆகுது. இத்தனை மாதங்கள் படித்தது ஒரு டாப்பர்ஸை தீர்மானிக்கிறது கிடையாது. ஒரு மிகப்பெரிய டாப்பர்ஸ் எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது பயந்துட்டா அவன் நினைக்கிற மாதிரி மார்க்கை எடுக்கவே முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஸ்டூடெண்ட் மட்டும்தான் மார்க்கை அங்கே எடுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மேலேயும் உங்களுடைய மெமரி மேலேயும் அந்த நம்பிக்கையை வச்சுட்டு கான்ஃபிடென்ஸோட எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. நாளைக்கான எக்ஸாம் உங்களுடையது. நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா, இல்லை சுமாராக தான் எழுதியிருக்கீங்களா, இல்லை ரொம்ப மாட்ரேட்டாக ஆவரேஜாக எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி போனது தான். ஆனால் ஃபிசிக்ஸ் இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஃபிசிக்ஸில் நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு போங்க. எனக்கு பேப்பர் டஃப்பாக இருக்குமா? அந்த கேள்விகளே வேண்டாம், அந்த கேள்விகளே வேண்டாம். இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஃபியரை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லவா? இந்த நேரத்தில் எதையும் புதுசாக படிக்காதீங்க. படித்த விஷயத்தை நல்ல ரீகேப் பண்ணுங்க, ஃபார்முலாஸை கோத்ரூ பண்ணுங்க, யூனிட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் வரும்போது கன்வர்ஷன்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். இது எல்லாம் நீங்கள் தெளிவாக பண்ணீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய எக்ஸாம் நீங்கள் ரொம்ப நல்லா எழுத போகிறீங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் இங்கே எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா அப்புறம் யார் தான் நம்ப போகிறா? எப்படி தான் நம்ம சாத்தியமாக முடியும்? உங்களுடைய கனவுகள் உண்மையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே உண்மையான நம்பிக்கையும் நீங்கள் வச்சுருக்கணும். உண்மையான நம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகிற அந்த கனவுக்கு ஈஸியாக கொண்டு போகும். ஸோ நம்பிக்கையோட நாளைக்கு எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, பட் ஆனால் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்கள் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சின்சியராக அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சின்சியராக உக்காந்து படிச்சிருக்கீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான பலன் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக வரப்போகுது. அந்த கான்ஃபிடென்ஸோட நாளைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. நீங்கள் நினச்சதை விட உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் அதிகமான மார்க் எடுக்க போகிறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ முருகா எம்பி அகாடமி சார்பாக
நீங்கள் நாளைக்கு எழுதக்கூடிய ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன் மை டியர் சில்ட்ரன், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நாட்கள் என்னுடன் நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் முடிஞ்சதும் எக்ஸாம் எப்படி இருக்குன்றத ரிவ்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.